தமிழகத்தில் 8 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,630 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,17,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கியூட் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய TCS நிறுவனத்திற்கு தேர்வு முகமை உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாளை விற்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகள் மீதான தண்டனை முன்மாதிரியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் தெரியவரும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதி மகளிருக்கு 2,500 உரிமை தொகை பெண்கள், முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றது வாய்ப்பு? ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் திருநாள் விழாவில் திருவள்ளுவர் காவி உடை, நெற்றியில் பட்டையுடன் இருப்பது போல் பேனர் வடிவமைப்பு. RN ரவி ஆளுநராக இருந்தபோது இந்த சர்ச்சை எழுந்த நிலையில் அர்லேக்கர் ஆளுநரான பிறகும் மீண்டும் அதே போன்ற சர்ச்சை எழுந்துள்ளது. ஜூன் 1 முதல் கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில்கள் திருத்தப்பட்ட அட்டவணையில் இயக்கப்பட உள்ளன. காலை 3:50 மணியில் இருந்து நள்ளிரவு 12:50 மணி வரை ரயில்கள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்று புகார். ஓமக்குளம், வல்லம்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. மும்பையில் இருந்து பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு வேலை செய்த கும்பலை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியில் முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு துறையினர் மீதும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாளை மறுநாள் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் செல்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 18 போலீசாரை தமிழக காவல்துறை நியமித்துள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தலைவரான IG பவானீஸ்வரி IPS நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதனை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மின்வாரிய டெண்டர்களை ஆராய 3 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் வெளியிட வேண்டும் என்று மின்சாரத்துறை தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட 28 இடங்களில் 23 இடங்களில் தோல்வியடைந்த விவகாரம் கட்சி விரோத நடவடிக்கையே தோல்விக்கு காரணம் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் உண்மை கண்டறியும் குழு விசாரணை நடத்தி வருகிறது.
காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. சட்டமன்ற தேர்தல் முடிவு குறித்து காங்கிரஸ் குழுவினர் ஆய்வு செய்து கொண்டிருந்த நிலையில் வடசென்னை நிர்வாகிகளிடையே மோதல் வெடித்துள்ளது. அமைச்சரவையில் இடஒதுக்கீடு என்ற அம்பேத்கரின் 100 ஆண்டு கால கனவை முதலமைச்சர் விஜய் துணிச்சலாக நனவாக்கி இருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த முன்னுதாரணத்தை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசிலும் நடைமுறைப்படுத்த ஜனநாயக சக்திகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காலி மதுபாட்டிலை ஊழியர்கள் கையில் வாங்க வேண்டிய தேவை ஏற்படாத நிலை ஜூன் மாதத்திற்குள் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். மதுபாட்டிலில் ஊழியர்கள் ஸ்டிக்கர் ஒட்டாமல் மதுபாட்டில் தயாரிப்பின் போதே ஸ்டிக்கர் ஒட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பாட்டில் உங்கள் கையில் வாங்க வேண்டாம், நீங்கள் அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வேண்டாம். அதை கண்டிப்பாக அது இன்னைக்கு கூட நான் பேசினேன். கண்டிப்பாக இந்த 1 மாதத்தில் பண்ணிடலாம் சார் தான் சொல்லியிருக்காங்க. அது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்மளுடைய ஊதியத்தை உயர்த்துறது, அப்புறம் நம்மளோட அந்த கரண்ட் பில்லுக்கு அது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் நடந்து முடிய போகுது. அப்புறம் நீங்கள் உட்காந்து ஸ்டிக்கர் ஒட்டாத மாதிரி இருக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங்லேயே ஸ்டிக்கர் ஒட்டி வர்றதுக்கான ஒரு முயற்சி. இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்களை முதல்வர் மன்னிக்க மாட்டார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எங்கெங்கெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் அனைத்து மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யார் யார் விதிமுறைகளை மீறி இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இடத்துல தயவுதாட்சினே இருக்காது. வர காலங்களிலே அப்படிதான் இருக்கும். எந்த விதத்திலும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் யாரையும் தமிழக முதல்வர் மன்னிக்க மாட்டார். ஆளுநர் அர்லேக்கரை அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி தனபால் உள்ளிட்டோர் சந்தித்தனர். தமிழகத்தில் நடைபெறும் குதிரை பேரத்தை தடுக்க ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். தற்பொழுது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மேதகு ஆளுநர்களை சந்தித்து நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தனபால் அவர்களும் ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்துகிறோம். சென்னை நந்தம்பாக்கத்தில் பேனர் வைப்பது தொடர்பாக எம்எல்ஏக்கள் இசிஆர் சரவணன் மற்றும் ஹரிஷ் ஆதரவாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் எந்த தரப்பினரும் பேனர் வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். போஸ்டிங்லாம் போடல, நிர்வாகி தாங்க போட்டிருக்கேன், பதவியெல்லாம் போடலங்க. நான் கட்சி அசிங்கப்பட்டு பண்ணி போட்டா போடாம நீங்க பண்றீங்க. அப்ப எனக்கு அதிகமா இருக்காடா. இது நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை. அது நம்ம பசங்களை வச்சு பண்ணலடா. இது அவங்க புரிய மாட்டாங்கடா. அவங்க போட்டு வந்தாங்கடா. நானடா போட்டேன். நெல்லையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த அரிவாள் வெட்டு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நபர்கள் 2 பேரின் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நெல்லை ஆலங்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை ட்ரோன் உதவியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்தவர்களை பிடித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன.
சென்னையில் 61 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் சிறுமி கொலை சம்பவத்தில் கைதான கார்த்தி மீது சிறையில் சக கைதிகள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஸ்பூன், தட்டு உள்ளிட்ட பொருட்களால் தாக்குதல் நடத்திய நிலையில் காயமடைந்த கார்த்தி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.